பொறுப்பு துறப்பு. Can I see you as my crush? ஸோ வணக்கம் நண்பர்களே. அதாவது நாங்கள் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எங்களுக்கே தெரியுது. நாங்கள் ஒரு சின்ன பிரேக்கில் இருந்தோம்னு சொல்லலாம். மாறி மாறி வீடியோ. இதனால இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ்லாம் வந்துச்சு, ஏன் ப்ரோ வீடியோ போடுறேன். அதான் இது எங்களோட உடல்நிலை குறைபாடு அந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், எங்களுக்கு வீடியோ எடுக்கிறது எடிட் பண்ணுறது அப்படின்னு நிறைய ஒரு இன்னல்கள் வந்துச்சு. மாறி மாறி தடைகள் வந்துட்டே இருந்தது. தடங்கல்கள். வீடியோ வந்திருக்கோம், நான் ஒரு வாரம் போராடி எடிட் பண்ணியும் கேப்கட் என்னை ஏமாத்திக்கிட்டான். அதனால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கிறதுனால இப்போ திரும்பி பார்த்தா எங்க சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 10 மாசம் ஆச்சு. நாங்க எங்க முதல் வீடியோ 9 months ஆகும்னு இப்போ காட்டுது. லைக் 9 மாசம் இந்த சேனல் ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்க இதை பெருசா நாங்க இதாகணும் அப்படின்னு நினைச்சு பண்றது இல்லை. இது எங்க ஒரு சாட்டிஸ்பாக்சனுக்காக பண்றது. அது எப்படியோ கன்சிஸ்ட் 52 வீடியோ போட்டிருக்கோம். எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. 9 மாசத்துல 52 வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். அதுல பெரும் போறதுக்கு ஒண்ணு இல்லைண்ணா. அதாவது we are not a commercial channel, we are a channel for our satisfaction. We are Tyagaraja Kumarajan, we are not Atli. சரி, ஓகே. இது சும்மா பிரீஃப். இது நம்ம 1 year ஆஃப் நாட் அ சினிஃபெல் அந்த வீடியோல இதை பத்தி ஃபுல்லா பேசுவோம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, நாங்க பிரேக் எடுத்த அந்த காலகட்டத்துல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது உலக அளவுலயும் சரி, பாலிடிக்ஸ் லெவல்லையும் சரி, அதே மாதிரி நம்ம சினிமா லெவல்லையும் சரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. புது பாடல்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, புது படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பத்தி இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். இங்க பார்த்தா அண்ணன் அண்ணி போறாங்க, இங்க பார்த்தா பாம்பு பறக்குது, போடு அங்க பாரு, டிஃபென்ஸ் பாரு. இங்க பார்த்தா 6 10க்கு 10ன்னு எல்லாம் ஒரு மாதிரி இந்த சைடு பார்த்தா அக்கா தம்பி டான்ஸ் ஆடுறாங்க. 1 by 1 வருவோம். முதல்ல நம்ம சாயபேங்கரோட பவளமல்லியில இருந்தே ஆரம்பிப்போம். இந்த மார்ச் 5 ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பவளமல்லி எப்படி இருந்தது உங்களுக்கு? பவளமல்லி இட் இஸ் ஒண்டர்ஃபுல். நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டை ஒரு 10 வாட்டி கேட்டிருப்பேன். அதாவது பவளமல்லி இஸ் லைக் வாட்டர் ஃபார் மீ ஃபார் தி பாஸ்ட் 10 days. பவளமல்லி எனக்கு தண்ணி. அதாவது எதை பார்க்குறோமோ இல்லையோ, டெய்லி ஒரு வாட்டி பவளமல்லி வீடியோ பார்க்காம இருக்கவே முடியாது. அதுவும் ஸ்டார்டிங்ல நம்ம சாயபங்கரோட பூடி ஷேக் தான் ஹைலைட் ஆஃப் தி வீடியோ. அது பின்னாடி திரும்பி நின்று ஒரு மாதிரி பூடி ஆட்டுவார். அதெல்லாம் பார்த்து ஒன்றும் இல்லை, நாட் கே. யா, இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் சாங், லவ்ட் த மியூசிக். இதுக்கப்புறம் நம்ம கடைசி ஓகே, இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நிறைய சிகரெட் பிடிக்காதீங்க. சிகரெட் பிடிச்சா பாருங்க, கடைசியில் இந்த மாதிரி நிலைமைகள் வரும். புகைப்பிடிக்கவும் அனுமதிக்காதீர், புகைப்பிடிப்பது கேடு தரும். ஓகே, அதாவது அதுக்கப்புறம் நம்ம எனக்கு தெரிஞ்சு நாங்க பிரேக் எடுத்த டைம்ல ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ படமா அமைந்தது தாய்க்கிழவி. நான் அந்த படம் நம்ம ஏகே பார்த்திருக்காரு. ஸோ அவரு பேசுவார். அதாவது நான் தாய்க்கிழவி படம் நோ ஸ்பாய்லர்ஸ். ஓகே, நான் தாய்க்கிழவி படம் உமன் சென்ட்ரிக் படம்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் அது உமன் சென்ட்ரிக் கிடையாது. அது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி ட்ராமா ஃபிலிம். அதில் எப்படின்னா, நான் அந்த ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், டைரக்ஷனாக இருக்கட்டும், ஒரு மாதிரி புதுவிதமாக இருந்துச்சு. அதாவது எப்படின்னா, நீ இந்த மாதிரி கதையில இவ்வளோ ஸ்பீடான டைரக்ஷன் நீ எடுத்துட்டு போகலாமான்னு மாதிரி இருந்துச்சு. நம்ம எல்லாம் இந்த வில்லேஜ் ஸ்டைல் ஃபிலிம்ஸ், அதாவது இந்த ஈஸ்வரன் அந்த மாதிரிலாம் வில்லேஜ் ஸ்டைல் காமெடி ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப காமெடியாக போவாங்க. இது எப்படின்னா, காமெடி ஒரு லிமிட்டுக்கும், அதுவும் எப்படின்னா
இந்த நெல்சனுக்கு ஒரு கேங் இருக்க மாதிரி இந்த முனிஷ்காந்த், சிங்கம்புலி, இன்னொருத்தர் அந்த கருப்பா ஒருத்தர் இருப்பாரு இந்த படத்துல ஒரு வரைக்கும் மறந்து போச்சு, பாலசாமன். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கொஞ்சம் வயசா இருப்பாரு அவரு. ஆக்சுவலி இந்த படத்தோட ஹீரோஸே வந்து அவங்க 4 பேரும் தான். அதாவது படத்தோட ஹீரோவே வந்து முனிஷ்காந்த் தான் ஹீரோ. வேற லெவல் கதை. மிச்சம் நான் எது சொன்னாலும் ஸ்பாய்லர் ஆயிரும், ஏன்னா 3 ஸ்பாய்லர் இருக்கு. ஆனா 3 ஸ்பாய்லர் சொன்னா உங்களுக்கு கதை பாக்குறதே பிடிக்காது. போய் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். எஸ்கேவோட ப்ரொடக்ஷனுக்கு மிகப்பெரிய சக்சஸ் ஆக இருந்து 50 கோடியெல்லாம் தொட்டுடுச்சு. நம்பவே முடியல என்னால. அது ஒரு பெரிய விஷயம். ஒரு புதுமுக இயக்குனர், இன்னொன்னு பெரிய பெரிய ஆக்டர் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய சக்சஸ்னா அதுக்கு முழுக்க முழுக்க கண்டென்ட் தான் காரணம். எஸ்கே வந்து எவ்வளவு அந்த டேரக்டர் நம்பிக்கை வச்சிருக்காருன்னா, அடுத்த படமான சேயோனுக்குள்ள அந்த இதுவும் ரிலீஸ் ஆச்சு இந்த காலகட்டத்துல. அந்த சேயோனுக்குள்ள அந்த கிளிம்ஸ் வீடியோ வந்து செதறலா இருந்துச்சு. சனா மியூசிக், சனா எந்த அளவுக்கு தமிழ் சினிமா வந்து சனாவை யூஸ் பண்ணலையோ, தமிழ் சினிமா இஸ் மிஸ்ஸிங் இட்ஸ் ஜெம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சனா வந்து அந்த ஒரு தான் அடே அர்ரா அப்படின்னு சொன்னா டண்டக்கு ஒரு அந்த மனுஷனால எல்லாமே பண்ண முடியும். ஃபோக்கு, நீ ஜாஸ் சொல்றியா ஜாஸ் பண்ணுவோம், மாடர்ன் சொல்றியா மாடர்ன், ராக்கு, ரேப், கானா எல்லாமே பண்ணுவோம். அந்த மனுஷன் அத்தன்டிக்கா பண்ணுவோம். அதை வந்து சேவன்ல இறக்கிருக்கான். இன்னொன்று நம்ம ஆண்டவர் தான் வந்து ப்ரொடியூசர். சாமி நாடகத்துக்கு அடிக்கிறான்னா சாமி இல்லைன்றவனா? அது ஆண்டவருக்கு வந்து நிறைய பில்டப் வச்சிருந்தாங்க. ஒருவேளை சாமியே இல்லை, அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. சில விஷயங்கள் அந்த ஓஜி இஸ் பேக் டி அது சொல்றது கொஞ்சம் ஒரு மாதிரி குஞ்சா இருந்தாலும் மற்ற விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரம் சிவகுமார் முருகேசன் அண்ட் எஸ்கே. டாக்ஸிக் போஸ்ட்பான் பண்ணிட்டானுங்க. அந்த பயம் இருக்கணும். அது நான் பயம்னு சொல்ல மாட்டேன். அது வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலா பண்ணிருக்காங்க. அது ஸ்ட்ராட்டஜி இல்ல. என்னன்னா யூத்துக்கு என்கரேஜ் வரதா இருந்தா டாக்ஸிக் கொஞ்சம் ஒதுங்கிதான் போகணும், புரியுதா? தலை வந்தா வழி விட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் கம்பேக் கொடுத்தாரு. நம்ம ஹிப்ஹாப் ஆதினா வந்து நிறைய ஸ்கிரீன்ல இதுக்கு ஃபயர் விடுறானுங்க. இந்த பாட்டுக்கு ஃபயர் விட்டு ரீல்ஸ் விட்டு நிறைய பேர் ரீல் பண்ணி ஓகே. அதாவது வந்து நம்மலாம் நான் தம்பி, நான் வந்து எனக்கு வந்து அவ்வளோ நான் ஒன்றும் வந்து நான் 1990 இல்லை, நான் வந்து 2007 தான். நான் அந்த டைம்ல இருந்த போதே நான் இப்பா பாதி சாங்ஸ் கேட்டு வளர்ந்துருக்கேன். அந்த டைம்ல போட்ட பாட்டு எவ்வளோ நல்லா இருக்கும். ஏகப்பட்ட நல்ல பாட்டு இருக்கு. நீங்க வந்து ஹிப்ஹாப் பாதி கம்பேக்குன்னு சொன்னா அவனே அமைதியாயிருவான். நீங்க சொல்லணும், இல்ல ப்ரோ என்ன ப்ரோ பாட்டு இது, நீங்க வரணும் ப்ரோ, திரும்ப பழைய மாதிரி வரணும் ப்ரோ. வேர் இஸ் சாங்ஸ் லைக் மியூசியம் ஒர்க் ஆல்பம், தனி உருவம் ஆல்பம், இன்டர்நெட் நாளை ஆல்பம், அட்லீஸ்ட் கவன் ஆல்பம், இந்த மாதிரியா நான் கேட்கலாம். ஆனா நம்ம வந்து ஜால்ரா தட்டிக்கினே போய் இருக்கோம். அது தப்பு பண்ற தலைவனாவே இருந்தாலும் வந்து நம்ம வந்து நம்ம தப்பு பண்ணா கேட்கணும். Don't be like TVK fans. Peace. ஓ ப்ரோ, ரெட்டலை இல்ல, நோ ரெட்டலை, நோ ஏடிஎம். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா தான் வந்து, அதாவது இன்னைக்கு தான் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. வெங்கட் டூரி இஸ் குக்கிங் சம்திங் அண்ட் சூர்யா இஸ் பீயிங் ஃப்ரெஷ். சூர்யா இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ்ல நடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் குட். நானே வந்து ஒரு தவளைய இல்லாம இருந்தாலும் சூர்யா வந்து ஒரு நல்ல படம் நடிக்கணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை. கனெக்ட் ஆகுது ரொம்ப எனக்கு இதுவா தெரியல. அது பேசிக்கா தெலுங்கு படம் மாதிரி இருந்தாலும் சூர்யா அந்த மாதிரி பாக்குறதும் புதுசா இருக்கு. அது வந்து மகேஷ் பாபு நடிக்கிற ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அது வந்து சூர்யா வந்து ஒரு மாதிரி, மகேஷ் பாபு நடிக்க மாட்டான் ப்ரோ, அவனுக்கு நடிக்க தெரியாது. கடைசியாக ரீரிலீஸ் படங்களுக்கே போகக்கூடாதுன்னு இருந்த என்னை ரீரிலீஸ் படங்களுக்கு போக வைத்த ஒரு ரீரிலீஸ் தான் ஆரண்ய காண்டத்தின் ரீரிலீஸ். எஸ், அந்த ரீரிலீஸுக்கு வந்து ஊரே போயிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ரீல்ஸ் ஃபுல்லா வர ஆரண்ய காண்டம் ரீரிலீஸா தான் வந்துகிட்டு இருக்கு.
கண்டிப்பா நான் வந்து டைம்லலாம் அந்த படம் தியேட்டர்ல பார்க்கல. ஸோ ரீரிலீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனா மக்கள் அதிகமா போறாங்களான்லாம் எனக்கு தெரியல. நீ சொன்ன அளவுக்குலாம் வந்து நான் இப்ப போனேன், சண்டே தான் போனேன், காலையில ஷோ தான் போனேன். ஆனா நிறைய கூட்டம்லாம் பேரு அந்த மாதிரி இல்ல, எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் போனாங்க. ஏன்னா வந்து நாகர்கோவில் எல்லாம் வந்து ஈஸியா ரீ ரிலீஸ்க்கெல்லாம் யாருமே போக மாட்டாங்க அன்லெஸ் இட்ஸ் அனில் மூவிஸ். ஆனா இந்த ரீ ரிலீஸுக்கே வந்து நிறைய டிக்கெட்ஸ் எல்லாம் ஃபில் ஆயிருந்தது நான் பார்க்கும்போது. அவங்க ரீ ரிலீஸும் 2 நாள் தான் போட்டாங்க. ஆனா 2 நாள் போட்டதுக்கே அவ்வளோ ஃபில் ஆயிருக்குது. டிகே ஃபேர் அப்படின்னு விட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு மார்க் மாமா இப்போ நம்ம பேசுறதை கேட்டிருப்பான். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல எனக்கு ஃபுல்லா அந்த ரீல்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். மார்க் மாமா நல்லா கேட்டுக்கும். ரீரிலீஸ் எனக்கு ஆரண்யகண்டம் எங்க ரொம்ப ஹிட் ஆச்சுன்னா, டிகே கண்டிப்பா நீஷ் ஆடியன்ஸ் தான் இருக்காங்க. எல்லாருமே ஆயோ சும்மா போறான, சும்மா படம் பார்க்கறான், நீ கூட்டு வச்சு தியாகராஜ குமார்ராஜ் யாருன்னு கேட்டா அவன் தெரியாதுன்னு சொல்ல போறான். லைக் நம்ம அப்படி தெரிஞ்ச ஒரு கூட்டத்துக்குள்ள இருந்து நம்ம ஒரு விஷயம் ஒர்க் ஆகுது, அவங்களுக்கும் ஒர்க் ஆகுது. ஸோ அவங்களும் அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க, நம்ம ரியாக்ட் பண்ற மாதிரி அவங்களும் ரியாக்ட் பண்றாங்க. ஸோ நம்ம அப்படி கூட்டமா இருந்து ஒரு விஷயத்துக்கு ஒரே மாதிரி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறது வந்து நல்லா இருந்தது. அது எனக்கு ஆரண்ய காண்டம் இப்போ ரீலீஸ் போனது வந்து எனக்கு ரொம்ப புதுமையா இருந்து நல்லா இருந்தது. இவ்வளோ எல்லா படத்துக்கும் இப்படி ஃபீல் ஆகலாம், ஆனா எல்லா படத்துக்கும் இருக்கிற ஒரு ரிசீவ் வேற, இந்த படத்துக்கு இருக்கிற ரிசீவ் ஆக்சுவலா வேற. அண்ட் இந்த படத்தை பத்தி பேசணும்னா முக்கியமா டார்க் ஹியூமர், நான் அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நெல்சன், இஃப் யூ வாண்ட் டூ டார்க் ஹியூமர், லேர்ன் டார்க் ஹியூமர். ஸ்பீக்கிங் ஆஃப் நெல்சன், கேஹெச் ரஜினிகாந்த் படத்தினுடைய கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆச்சு. நான் வந்து போஸ்டர் விட்டோடனே நான் வந்து கார்த்திக் சுப்ராஜ் நினைச்சேன். அந்த ஃபாண்ட் கிண்டு ரெட்ரோன் போட்டுலாம் வச்சு, ஆனா கடைசியில் என்ன ஃபம்பிள் பண்ணி விட்டுட்டானுங்க. எனக்கு படம் என்னன்னு எனக்கு தெரியும். ரஜினிகாந்துக்கு ஒரு 5 ஸ்லோ மோஷன் ஷாட், கமல்ஹாசனுக்கு ஒரு 4 கன் ஷாட். அதுக்கப்புறம் கடைசியில 2 பேரும் வந்து கமல்ஹாசன் வந்து ஸ்லீவ்லெஸ் போட்டிருப்பாரு, ரஜினி வந்து சட்டை போட்டிருப்பாரு. சட்டை போட்டு 2 பேர் மேலேயும் ரத்தம் இருக்கும். அப்படி படத்தை ஒரு நம்ம அனிருத் வந்து கேரட் பக்கே பாய் அப்படின்னு ஒரு பிஜிஎம் போட்டு முடிச்சிருவாரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. வேணா கப்பிள் ஃப்ரெண்ட்லி போய் பாருங்க. என்னடா கப்பிள் ஃப்ரெண்ட்லி சம்மந்தம் இல்லாம ஏதோ படம் பேர் சொல்ற? அது ஒரு படம் வந்திருக்கு ரீசெண்டா, ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. படம் நல்லா இருக்கு. அதாவது எப்படின்னா டிப்ரெஷன் படம், உனக்கு ஏத்த படம். அப்படியா? எனக்கான படம் கிடைத்து விட்டது நண்பர்களே. நானும் இந்த படத்தை போய் பார்க்கிறேன். கேகேரன் ரெக்கமெண்டேஷனாக நீங்களும் இந்த படத்தை போய் பாருங்கள். நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ வரும், நாங்களும் நம்புறோம், நீங்களும் நம்புங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஸோ இதோட வந்து வீடியோவை முடிச்சுக்கிறோம். ஆரண்யகண்டம் கடைசியா வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது வந்துச்சேன் என்ன? நகை முக நகை தரு நகையே ஓ தரு நகை. Too political bro, no politics.